சைனாவும் சரி, அமெரிக்காவும் சரி 2 பேருமே மியான்மர தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதற்காக மியான்மர்ல 2 தரப்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒண்ணு மியான்மருடைய ராணுவம். இன்னொன்னு அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த ட்ரைபல் இனம். இந்த ராணுவத்திற்கு சைனா ஆயுதங்கள்லாம் வழங்குது. ஆனால் அதற்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு அமெரிக்கா ஆயுதம் வழங்குறதுக்கு பார்க்குறாங்க. ஆனா திறம்பட அவங்களால ஆயுதங்கள வழங்க முடியல. அதற்கு காரணம் இந்தியாவை ஒட்டி உள்ள பகுதியிலும் அந்த கடல் பரப்புலையும் அமெரிக்காவுக்கு ஒரு மிலிட்டரி பேஸ் கூட, அதாவது ராணுவ தளம் கூட கிடையாது. அதை அமைக்கிறதுக்காக தான் பங்களாதேஷுக்கு சொந்தமான இந்த செயின்ட் மார்ட்டின் ஐலாண்டை கேட்டிருந்தாங்க. இதற்கு தான் அதினா மறுப்பு தெரிவித்ததுனால மாணவர்களை தூண்டிவிட்டு கிளர்ச்சியை ஏற்படுத்தி அவங்கள பதவி விலக செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, யூனிஸுக்கும் ராணுவ ஜெனரலுக்கும் இடையான கருத்து வேறுபாட்டிற்கு அமெரிக்கா எப்படி காரணமாக இருக்கிறாங்கன்னா, அமெரிக்கா மியான்மருக்குள்ளேயும் பங்களாதேஷ்குள்ளேயும் நுழையிறதுக்கு வேற ஒரு யுக்தியை கையாண்டாங்க. அது என்னன்னா, ராக்கினி அகதிகளுக்கு உதவுறதுக்காக ஒரு ஹியூமனிடேரியன் காரிடாரை ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு தான் இப்போ முகமது யூனிஸ் தரப்பிலான இந்த இடைக்கால கவர்மெண்ட் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே முகமது யூனிஸ் மேல பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, அவர் இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களை பல இடங்கள்ல தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. சைனா, பாகிஸ்தான், அமெரிக்காவுக்கெல்லாம் சாதகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் அப்படின்னும் பலவிதமான கருத்துக்கள் வெளியாயிட்டு இருந்துச்சு. அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக இவர் இருக்கிறாரு அப்படின்னும் ஒரு தரப்பு சொல்லப்பட்டுச்சு. அமெரிக்காவினால தான் இவர் சீஃப் அட்வைசராகவே ஆக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில தான் இவங்க அமெரிக்கா மறைமுகமாக ஐநாவிற்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலயமா உருவாக்கப்பட்ட இந்த ஹியூமனிடேரியன் காரிடாருக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஆனால் இதுதான் மிலிட்டரி ஜெனரலுக்கும் யூனிஸ்க்கும் இடையான கருத்து வேறுபாட்டிற்கு காரணமாக இருக்கு. இந்த காரிடார் வரதில் மிலிட்டரி ஜெனரலுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. அதனால தான் இப்போதைக்கு இந்த காரிடார் எதுவும் அமைக்கப்படாது. இந்த வருஷம் இறுதிக்குள்ள பங்களாதேஷ்ல தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார்.